ராமரின் அவதாரம் முடியும் நேரம் வந்தது. அவருடைய உயிரை எடுக்க யமதர்மர் அயோத்தியின் அரண்மனை வாசலில் வந்து நின்றார். ஆனால் அரண்மனையின் வாசலில் அனுமன் காவல் காத்துக் கொண்டிருந்தார். ஹனுமன் வாசலில் காவல் காக்கும் வரை யமதர்மரால் உள்ளே நுழையவும் முடியாது, ராமனின் உயிரை எடுக்கவும் முடியாது. இதை அறிந்த ராமர் தன் விரலில் இருக்கும் ஒரு மோதிரத்தை கழற்றி பூமிக்குள் இருக்கும் ஒரு சிறிய ஓட்டையில் போட்டார். அனுமானிடமும் இந்த ஓட்டைக்குள் என் மோதிரம் விழுந்து விட்டது, அதை சென்று சற்று எடுத்து வா என்றார். அந்த சின்ன ஓட்டை வழியாக பாதாள உலகத்திற்கு பறந்தார் அனுமன். ஆனால் அங்கு மழை போல் மோதிரங்கள் குவிந்து கிடந்தன. ராமரின் மோதிரம் எது என்று தெரியாமல் அவர் தடுமாறும் போது அங்கு வந்த வாசுகி நாகம், அனுமரே, எப்போதெல்லாம் ராமரின் அவதாரம் முடிகிறது அப்போதெல்லாம் இங்கு ஒரு மோதிரம் வரும், அதை தேடி நீங்களும் வருவீர்கள். நீங்கள் திரும்பிச் செல்லும் தருணத்தில் ராமர் இந்த உலகை விட்டு செல்வார் என்றது. அனுமனின் சோகம் பாதாள லோகத்தை அதிர வைத்தது. ஆனால் பாசத்தை விட காலத்தின் விதிதான் பெரியது என்று அறிந்த அனுமன் கனத்த இதயத்துடன் அதை ஏற்றுக்கொண்டார். அப்படியே முடிஞ்சா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.